இரண்டும் இரண்டும் ஒன்றென்றான், ஒன்றென்றும் இல்லை என்றான். மறுநிலையிலேயே என்ற நிலை பெறுகிறார். எல்லாம் உனது செய்ய என்ற எண்ணமும் நீ அழியாத எமக்குள்ளதோ ஐயா பராதரணியான ஆறுகிறார். படிப்பற்று கேள்வியற்று பற்றற்று நெஞ்சம் துடிப்பவர்க்கென்ற சுதந்திரம் பராபரணியான சுதந்திர ஆட்சி செய்கின்றோம். சமர்த்தன்னா சிரேஷ்டமானவர் அப்படின்னு அர்த்தம். அவருடைய சாமர்த்தியத்தினால எல்லாத்தையும் கரை சேர்த்துருவார் அப்படின்னு அர்த்தம். குருநாதரும் சமர்த்தர். அவதார புருஷர்கள் நமக்கு முன்னாடி காலத்துல இருந்தவர், குருநாதர் நம்ம சமகாலத்துல இருந்தவர். ஒரு குழந்தைய எப்படி கைய பிடிச்சு அவ அம்மா எழுத வச்சு சொல்லி கொடுப்பாளோ அது போல நமக்கு சொல்லி கொடுத்தவர். அவர் நிறைய நமக்கு உபதேசம் பண்ணியிருக்கார் குருநாதர். நம்முடைய சமகாலத்துல இருந்து கொண்டே நம்மளும் அவர் கூடவே இருந்து கைங்கரியம் பண்ணி அவர் இடத்துல நிறைய படிச்சிருந்திருக்கோம். நிறைய நமக்கு உபதேசங்கள் பண்ணியிருக்கார். அந்த உபதேசங்கள்லாம் கேட்டிருக்கோம். நிறைய பாட்டங்கள்லாம் சொல்லி கொடுத்திருக்கார். ஆனா எல்லாம் புரிஞ்சு புரியாத போல இருந்தது. வார்த்தைகள்லாம் புரிஞ்சது, ஆனா அனுபவத்துக்கு வரல. அவரும் கர்மயோகம்ங்கிறார், ஞான யோகம்ங்கிறார், எல்லாம் புரியுறது, ஆனா எனக்கு அனுபவத்துக்கு வரலையே. ஞான யோகம்னா ஆத்மா வேறு சரீரம் வேறுங்கிறார், புரியுறது, ஆனா அனுபவத்துக்கு வரலையே. ஆத்மா வேறு சரீரம் வேறு, ஆத்மா வேறு சரீரம் வேணும், உடனே ஞானி ஆயிடுவோமா? இல்லையே. இங்க இருந்து செருப்பு மாட்டிட்டு வெளியில போய் யாரையும் திட்டா உடனே கோபம் தானே வர்றது. அப்ப ஆத்மா வேறு சரீரம் வேறுன்னு வார்த்தையால போயிடுச்சு, அனுபவத்துக்கு வரலையே. யாராவது திட்டினா கோபம் வருது, யாராவது புகழ்ந்தா சந்தோஷம் வருது, சுகம் வந்தா சிரிக்கிறோம், துக்கம் வந்தா அழறோம். அப்புறம் எங்க ஆத்மா வேறு சரீரம் வேறுன்னு அனுபவத்துக்கு வரல. சரி, கர்மயோகம் தான், நீ நிஷ்காமமான கர்மா பண்ணு, உன்னோட டியூட்டியை செய், டியூட்டியை மட்டும் விட்டுடாத. அதான் கீதை ஃபுல்லா சொல்ற. கீதை ஃபுல்லா ஆத்ம யோகம், கர்ம யோகம், பக்தி யோகம், ஞான யோகம் வரிசையா சொல்லிட்டு வர. என்னுடைய கடமையை செய்யறதுலே சோம்பேறித்தனம் வந்துருது. பலனை எதிர்பார்த்தே ஒரு கடமையை பண்றேன். அப்ப கர்மயோகம் புரியல, ஞான யோகம் புரியல. இப்ப எனக்கு என்ன புரியறது? நான் யார் அப்படின்னா ஒன்னும் புரியல அப்படிங்கிறதுக்கு வியாக்கியானம் தான் நான் அப்படிங்கிற. ஒண்ணுமே தெரியல அப்படிங்கிறதுக்கு வியாக்கியானம்னா என்ன காட்டலாம்? நமே யோகः நமே ஞானம் நமே யஜ்ஞம் விரதாலயः சத்யம் சத்யம் புனசத்யம் குருரேவ கதிர்மம. எனக்கு கர்மயோகமும் புரியல, ஞான யோகம் புரியல, பக்தி யோகம் புரியல. ஆனா ஒண்ணு புரியுது, குருநாதா அப்படின்னா கண்ணுல கண்ணீர் வந்துடுது. குருநாதா அப்படின்னா கண்ணுல கண்ணீர் வந்துடுது, அழுகு வந்துடுது. போதுமேடாங்கிறாரு, அது போதுமே. நீ என்னது கர்மயோகம் மண்டைய உடைச்சுட்டு இருக்க, ஞான யோகம் மண்டைய உடைச்சுட்டு இருக்க. குருநாதான்னு எப்ப மனசு உருகிடுச்சோ அப்ப போதும். குருரேவ கதிர்மம, அவரே எனக்கு கத்தின்னு அப்படி யாரு உணர்ந்துட்டார்களோ அப்ப எது புரியணுமோ அப்ப புரியும். இப்ப புரியாட்டி போனா என்ன பிரச்சனை? ஒண்ணுமே இல்லை. எப்ப புரியணுமோ அப்ப புரியுங்கிற. அப்ப ஏற்பட்ட சமர்த்தன் என்னுடைய துகாராம். தன்ய துகோபா சமர்த்த, தன்ய துகோபா சமர்த்த. எப்பேற்பட்ட சமர்த்தர்னா அவருடைய அபங்கம் படிச்ச மாத்திரத்துல மராட்டியில இருக்கு இல்லையா, அது எப்ப புரிஞ்சிருச்சோ, எப்ப அனுபவம் ஆயிடுச்சோ, அவர் இந்த நாமாவளிய சொல்லுப்பா, இந்த நாமாவளிய சொன்னாலே மோட்சம். குருநாதர் மேல பக்தி ஸ்ரத்தை வச்சுக்கோ, அதுவே உனக்கு மோட்சம், அதுவே உனக்கு ஞானம் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஒருத்தர் இருக்கணுமே. அப்படி சமர்த்தராக இருந்து கொண்டு என்ன பண்ணினார்? தேனே கேலா ஹா புருஷார்த்த, தேனே கேலா ஹா புருஷார்த்த, धन्य तुकोबा समर्थ. जेने केला हा पुरुषार्थ,
புருஷார்த்த, புருஷார்த்தமான. எது புருஷார்த்தம் நமக்கெல்லாம்? தர்ம அர்த்த காம மோக்ஷம். தர்மம், அர்த்தம், காமம், மோக்ஷம், இது நாலும் புருஷார்த்தம். இந்த 4 புருஷார்த்தம் நமக்கு என்னன்னே தெரியாது. தர்மம்னா எப்படி தர்மப்படி இருக்கணும், அர்த்தம்னா எதை பகவானுக்கு எப்படியாக நாம் இருக்கிறதுக்கு பிரீத்தி ஆகும், காமம்னா எது காமம், மோக்ஷம்னா எது மோக்ஷம். அப்ப இதெல்லாம் புரியாத பட்சத்துல பக்தியை நமக்கு காண்பிச்சு கொடுத்தார். 4 புருஷார்த்தையும் கையில எடுத்துக்கொண்டு பக்தியை நமக்கு காண்பிச்சு கொடுத்தார். ஒரு நாள் ஜெகத்குரு துகாராம் மகாராஜ், அவர் யாருன்னா அவர் ஒரு வைஷ்யர், வியாபாரி. 4 வருணம் இருக்கு இல்லையா, பிராமண, கஷத்திரிய, வைஷ்யர், சத்துருத்தாள்னு. அதுல வைஷ்ய குலத்துல பிறந்தவர், செட்டியார், வியாபாரம் பார்ப்பார். ஒரு நாள் மகாராஷ்டிரத்துல பெரிய பஞ்சம். அவர் வேலை வியாபாரம் தான் பார்த்துட்டு இருந்தார். அப்ப அபங்கங்கள்லாம் படிக்கல, பாடல. எப்ப அபங்கம் பாட ஆரம்பிச்சார்னா தன்னுடைய 32வது வயசுலதான் அபங்கமே ஆரம்பிச்சார். அது வரைக்கும் வியாபாரம் தான் பண்ணிட்டு இருந்தார். பகவான் பூஜை பண்ணுவார். ஆனா அபங்கம்னு பாடினது 32வது வயசுலதான். ஒரு நாள் மகாராஷ்டிரால பெரிய பஞ்சம். அது இந்த வருஷத்துல பஞ்சம் நடந்ததுன்னு புனே கெசட்ல கூட நோட் பண்ணி வச்சிருக்கா. அந்த இயர்ல அப்பேற்பட்ட ஒரு பெரிய பஞ்சம், சாப்பாடுக்கே வழியில. எப்பேற்பட்ட கோட்டீஸ்வரனும் ஒண்ணும் இல்ல, ரொட்டிக்கு கூட வழி இல்லைன்ற நிலையாயி போச்சு. இவர் பெரிய தனிகர், இவர் எல்லாருக்கும் கடன் கொடுத்திருந்தார். யார்கிட்டயும் ஒண்ணும் இல்லைன்றப்ப எப்படி கடனை வசூல் பண்ண முடியும்? இவர்கிட்டே ஒண்ணும் இல்லாம ஆயிப்போச்சு. அதுல பாதி பேர் உயிரே துறக்கக்கூடிய சூழ்நிலை வந்தது. மனசு ரொம்ப ஒடிஞ்சு போய் அந்த பஞ்சத்துல இவ அம்மா, அப்பா, மனைவி எல்லாம் போயாச்சு. மனசு ரொம்ப ஒடிஞ்சு போய் என்ன பண்ணினார், ஒரு மலை மேல ஏறி கண்ணை முடிந்தார். கண்ணை மூடி விட்டல தியானம் பண்ண ஆரம்பிச்சுட்டார். எதுக்கு? எனக்கு திரும்ப எல்லா செல்வாக்கையும் கொடு, செல்வத்தையும் கொடு, மழையை கொடு, அந்த பிரார்த்தனை எல்லாம் இல்லை. அவதார புருஷர்களுக்கு காமியார்த்த பிரார்த்தனையே கிடையாது. எனக்கு அத்தை கொடு, இதை கொடு, அப்படி கொடு, இப்படி கொடு, அப்படிலாம் இல்லை. கண்ணை மூடி விட்டு நமக்கெல்லாம் மனசு கஷ்டமா இருந்தா கோவிலுக்கு போகணும்னு ஒரு எண்ணம் இருக்குல்ல, போய் அங்க போய் உட்காண்டணும். பிரகாரத்துல அவனை போய் தரிசனம் பண்ணிட்டு உட்காரணும்னு ஒரு தோன்றல் இருக்கும். அது போல ஒரு மலை மேல ஏறி உட்கார்ந்து கண்ணை மூடினார். பாண்டுரங்க 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 தியானம் பண்ணிட்டே இருந்தார். ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, ஒரு பொழுது இல்லை, 2 பொழுது இல்லை, அன்ன ஆகாரம் இல்லாம கண்ணை மூடி தியானம் பாண்டுரங்கனையே மனசுல நினைச்சுன்னு தியானம் பண்ணிட்டு இருந்தார். 14வது நாள் கழிச்சு ஒரு பாம்பு ஒண்ணு என்ன பண்ணிட்டு, பெரிய மலைப்பாம்பு, அவர் உடம்ப சுத்திட்டு மேல இருந்து கொடை பிடிச்சிட்டு புஷு புஷுன்னு மூச்சு விடுறது. அப்போ ஒரு அசரீரியாக ஒரு சப்தம், துகா கண்ணை தொற, ஏ துகாராம் மகாராஜ் கண்ணை தொற, நான் தான் பாண்டுரங்கன் வந்திருக்கேன் அப்படின்னார். கண்ணை திறந்தா பார்த்தா முன்னாடி இப்படி பாம்பு இப்படி படம் எடுத்து நிற்கிறது. இடத்த சுத்தி இப்படி முன்னாடி இப்படி படம் எடுத்து நிற்கிறது. பார்த்த உடனே நம்மளாம் என்ன இருக்கும், அலறி அடிச்சுட்டு ஓட்டமா ஓடிடுவோம் இல்லையா? அவர் பயப்படல. யாருன்னு கேட்டா, நான் தான் பாண்டுரங்கன் வந்திருக்கேன், பாம்பு ரூபத்துல வந்திருக்கேன், கண்ணை திறந்துக்கா அப்படின்னார். கண்ணை மூடிந்தார். கண்ணை திறன்னா இவர் கண்ணை திறந்தவர் மூடிந்தார். ஏடா கண்ணை மூடிந்த அப்படின்னு கேட்டார். நீ எல்லா ஜீவராசிலையும் நீதானப்பா இருக்கே, புழுவாகும், பூச்சியாகும், மனுஷனாகும், தேவமாகும், மிருகமாகும், எல்லா இடத்துலயும் ஜீவராசி முழுவும் நீதானே இருக்க. எந்த இடத்துல நீ இல்லை? பாம்புல நீ இல்லை. உன்னை பாம்பா பார்க்க தான் நான் இத்தனை நாள பட்டினி கிடந்து ரத்தம் இருந்தோன்னு நினைச்சேன்னா நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு கண்ணை இருக்க முடிந்தார். அப்ப நீ எப்படித்தான் என்ன பார்க்க ஆசைப்படுற? நீ எப்படி இடுப்புல கைய வச்சுட்டு இப்படி பீத்தாம்பரம் கட்டிட்டு துளசி மாலை போட்டுட்டு மகர குண்டுல தாரியாக நிக்கிறியோ அப்படி வா என் முன்னாடி அப்படின்னு.
அதான் நீ கோவிலே பாக்குறியடா, அப்புறம் என்னத்துக்குடா நீ என்ன நேரா கூப்பிடுற அப்படின்னு கேட்டாரு. அப்பா நான் கோயிலே பாக்குறேன், ஆனா எனக்கா வேண்டி நேரா வாயேன், என் முன்னாடி வந்து நில்லேன், உன்னை நான் பாடணுமே, உன்னை கொஞ்சம் உன் நாமத்தை சொல்லி உன் மேல பிரேம பண்ணணுமே, என் முன்னாடி வாவேன், எனக்கு ஒரு சமாதானம் கொடு, என் மனசு இப்ப துக்கத்துல இருக்க, எனக்கு ஒரு சமாதானம் கொடு, பாண்டுரங்கா என் முன்னாடி பிரத்யட்சமா வந்து நில்லு அப்படின்னாரு. உடனே வந்துட்டாரே பாண்டுரங்கன். யோகிகள்லாம் கஷ்டப்பட்டு தபசு பண்ணி அவனை வந்து சாட்சாத்காரம் பண்ண கண்ணு முன்னாடி நேரா நின்னுட்டாரு. ஞான கண்ணுல தான் தெரிவான் இல்லை, இந்த கண்ணுக்கே தெரிஞ்சாரே. சுந்தரத்தே தியான உபே விட்டேவரி கரகட்டாவரி ठेवूनिया तुलसीहार भला आसे पीतांबर आवडे निरंतर हेची ध्यान तुलसीहार गला कासे पीतांबर. நம்முடைய ரகுநாத் தாஸ் மகாராஜ் சொல்லுவார், விட்டல கண்ணு முன்னாடி நேரா நிக்க வச்ச சாமர்த்தியம் யாருக்கு உண்டு? அப்படி நிக்க வச்சு எழுதின அபங்கம் இல்லையா, வரைஞ்ச அபங்கம்னு சொல்லுவார். அபங்கத்தையே வரைஞ்சுட்டார், கீழ இருந்து பாதாதி கேசமா வரைஞ்சார். சுந்தரத்தே தியான விட்டேவரி. விட்டேவரினா செங்கல் மேல நிக்கக்கூடிய ஒரு அவசரம், செங்கல் மேல நின்று இருக்கார். आवडे निरंतर हेची ध्यान तुलसी हार गला कासे पीतांबर. அப்படியே கீழ இருந்து ஜூம் பண்ணி காட்டுறதாம். சமச்சரணத்துல நின்னுண்டு இடுப்புல கைய வச்சிருந்து அப்படியே கொஞ்சம் மேல கேமரா எடுத்துன்னு போனா துளசி மாலை, அப்புறம் கௌஸ்துவமணி மாலை, மகர குண்டலே தடபதி ஸ்ரவணி. விட்டலுக்கு பாருங்க மக்கர குண்டலம் இருக்கும், மகர குண்டலம் போட்டிருப்பார். கண்டி கௌஸ்துபமணி விராஜித, கண்டத்துல கௌஸ்துபமணி மாலை, துளசி ஹாரகளா காசே பீதாம்பர. அவடே நிரந்தர ஹெச்சி தியான. இந்த தியானம் என் மனசுல ஹிருதயத்துல என்றைக்கும் இருக்கணும். இப்ப நீ வந்துட்டு மறைஞ்சு போயிடுவ, ஆனா என்னைக்கும் என் மனசுல இருக்கணும் பாண்டுரங்கா அப்படின்னு பிரார்த்தனை பண்ணியிருந்தார். இப்படியாக்கும் அவரை கண் முன்னாடி நிக்க வச்சா வரைஞ்ச அபங்கம் பாண்டுரங்கனும் வந்து நின்று கிருப பண்ணிட்டு போறார். அப்பேற்பட்ட தியானம், அப்பேற்பட்ட சக்தி, அப்பேற்பட்ட சமர்த்தன் துகாராம் மகாராஜ். அந்த துகாராம் மகாராஜுக்கு தான் யாருன்ற அந்த முன்னாடி உள்ள நாமதேவராய் இருந்தார் சொன்னேன் இல்லையா, அது லோக விவகாரத்துல மூழ்கினால கொஞ்சம் மறந்து போயிடுச்சு. அப்ப திரும்ப ஞாபகப்படுத்துறதுக்கு பாண்டுரங்கனே வரார். ஜெகத்குரு துகாராம் மகாராஜ் கனவுல வரார், நாமதேவரையும் கூட்டிகிட்டே வராராம். கனவுல வந்து சொல்றார் பாண்டுரங்கன் துகாராம் மகாராஜ் கிட்ட, துகா போன ஜென்மத்துல நீ தான் இந்த நாமதேவர் தான் இப்ப நீயா வந்திருக்க, நீ 100 கோடி அபங்கம் பாடுவேன்னு சொன்ன, 96 கோட்டியாதான் நாமதேவர் பாடினார், 4 கோடிக்காக தான் உன்னை அனுப்பிச்சு வச்சிருக்கேன், நீ வியாபாரம் மட்டும் பார்க்க கூடாது, உன்னுடைய நோக்கம் என்னன்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு பாண்டுரங்கன் வந்து கனவுல சொல்றார் குருவா. அப்படித்தான் குரு நமக்கு சொல்லுவார், உன் நோக்கம் என்னன்னு தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிறார். நீ வாடி சாப்பிட்டு அப்படியே வாயில போட ட்ரெஸ் பண்ணிக்கிற, அங்க போற இங்க போற பேசிட்டே இருந்து பொழுது கழிச்சிடுறியப்பா, திரும்பி பார்த்தா ஆயுசு முடிஞ்சு போச்சு. இந்த ஜென்மா பிறந்து என்ன சாதனை பண்ணினோம்? ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ வருஷம் கொண்டாடி கேக் சாப்பிட்டு இருக்கோம். செலிப்ரேஷன் தான், வெட்டிங் டே செலிப்ரேஷன், ஹாப்பி பர்த்டே செலிப்ரேஷன், அந்த செலிப்ரேஷன் இந்த செலிப்ரேஷன். அதுக்கான அர்த்தம் என்ன தெரியுமா? ஒரு ஆயுசு கழியுதுன்னு துக்கப்படாம நம்முடைய ஜென்மால இதுல கொண்டாட்டம் வேற. ஆயுசு குறையறதுக்கு யாரையும் கொண்டாடுவாள, அதுக்கு ஒரு கொண்டாட்டம். சரி, அந்த ஆயுசு குறைஞ்சது, அந்த 1 வருஷத்துல என்ன சாதனை பண்ணினோம், என்ன சம்பாதிச்சோம்? காதல எழுந்து 4 இட்லி சாப்பிட்டோம், மத்தியானம் இவ்வளவு சாதம் சாப்பிட்டோம், நைட்டு தோசை சாப்பிட்டோம், முடிஞ்சு போச்சு. இதேதான் ரொட்டினா 4 இட்லி சாதம் தோசை, 4 இட்லி சாதம் தோசை, இப்படியே முடிஞ்சு போச்சா வாழ்க்கை? இதுக்கு ஒரு கொண்டாட்டம், இதுக்கு ஒரு செலிப்ரேஷன். இந்த கேக் அவன் மூஞ்சிலையும் அந்த கேக் இவன் மூஞ்சில அடிச்சிருந்து
நீ யார் அப்படின்னு புரிய வைப்பார் குருநாதர். அப்ப முழிச்சுக்கணும் இல்லையா? துகாராம் வர தூக்கத்தை தான் முழிச்சுட்டார். நம்ம முழிச்சுட்டு இருக்கப்பதான் சொல்றாரு, ஆனா தூங்கிட்டு இருக்கோம். முழிக்க வச்சுதான் சொன்னார். கேட்டும் கேட்காதவனா ஆயிட்டோம், பார்த்தும் பார்க்காதவனா ஆயிட்டோம், புரிஞ்சும் புரியாதவனா ஆயிட்டோம். பகவான் 2 காது கொடுத்தது இந்த காது வாண்டி அந்த காது விடுறதுக்கா? எளியவருக்கு நல்லோர் சொல் போயிட்டுரே அப்படின்னார். எளியவர்களுக்கு நல்லோர் சொல் எப்படி போயிட்டுனா, ராமர் கிட்ட பானம் இப்படி போயிட்டு அப்படி வந்துருமா, தங்காதான், அது போல வெளியில போயிடுச்சே அப்படின்னார். அப்படியா இருக்கிறது உபதேசங்கள்லாம்? இப்படி வந்து ஹிருதயத்துல இறங்கணுமா அந்த உபதேசங்கள்லாம். அப்படியாக்கும் துகாராம் மகாராஜ் ஹிருதயத்துல வாங்கிந்தார். ஆஹா, நாமதேவரா நான் வந்திருக்கேன், நான் தான் 4 யுகமா பிரகலாதனா, அங்கதனா, உத்தவனா, நாமதேவரா வந்தேன். ஆமா, இப்பதான் எனக்கு புரியுறது. நான் இதுக்கப்புறம் அவங்க பாடுறேன் பாடுறேங்க அப்படின்ட்டு. அதுல இருந்து விடிஞ்சதுல இருந்து பேச்சு மூச்சு எல்லாம் அபங்கம் தான். எத்த பேசினாலும் அபங்கம், என்ன பாடினாலும் அபங்கம், எங்க போனாலும் அபங்கம். கீர்த்தனைகளா வந்துட்டே இருக்கு. அப்பேற்பட்ட துகாராம் மகாராஜ் எல்லா லோகம் ஃபுல்லா வித்தரணை பண்ணார். நாம சங்கீர்த்தனத்தை, பாண்டுரங்க நாமாவளி, ராம் கிருஷ்ண ஹரின்ற மந்திரம் பீஜ மந்திரம்னு பேர். இப்ப சொன்னமே ஆரம்பிக்கிறப்ப ராம் கிருஷ்ண ஹரின்னு தானே ஆரம்பிச்சோம். அது பீஜ மந்திரம்னு பேர். பீஜம்னா விதை, சீடு. எப்படி ஒரு சீடை பார்த்தா அந்த சின்ன விதையில தானே அவ்வளவு பெரிய ஆலவிருஷம் இருக்கு. விதைக்குள்ள பார்த்தா பூ எங்கடா இருக்கு, மரம் எங்கடா இருக்கு, பழம் எங்கடா இருக்கு, பிச்சு பார்த்தா தெரியாது. அவ்வளோ பெரிய மரம் அந்த விதைக்குள்ள அடங்கி இருக்கு. அது எப்படி பெருசா விருட்சமாயி அது எப்படி படர்றதோ அது போல என்ன ஆறுதுன்னா, இந்த பீஜ மந்திரம் எல்லாருடைய மனசுல விழுந்து அது செழிப்பாக மாறட்டும், ஞானத்தை செழிப்பாக கொடுக்கட்டும். ராம் கிருஷ்ண ஹரி ராம ரமயந்தி கிருஷ்ண ஆகர்ஷதி ஐக்கியானந்தத்தோ ஹரி இதி ராம் கிருஷ்ண ஹரி. ராமன் ரமிக்க செய்வான். ராம 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 ராம. தூக்கம் வரலையாடா, ராமநாமா சொல்லு அப்படின்பா பாட்டிலாம் வீட்டுல. இப்பெல்லாம் தூக்கம் வரலையா, செல்போனை பாரு அப்படின்ற பாட்டியே சேர்த்து சொல்றோம். தூக்கம் வரல செல்போனா கொடுப்பா, குழந்தை அழுக அடக்கிறதுக்குன்னா செல்போனா கொடுப்பா. அந்த காலத்துல எல்லாம் நாமா சொல்லுடா அப்படின்னா, கிருஷ்ணநாமாவளி சொல்லு, ராமநாமாவளி சொல்லு. பாட்டிலாம் இங்க வா, உனக்கு ராமாயணம் சொல்லித்தரேன், பாகவதம் சொல்லித்தரேன், கீதை சொல்லித்தரேன் அப்படின்னு தாத்தா பாட்டிலாம் உட்காந்து இருப்பான். இப்பெல்லாம் பிளே ஸ்டேஷனை கொடுத்துடுறா, வீடியோ கேமை கொடுத்துடுறா, செல்போனை கொடுத்து அது என்ன பண்றதுன்னு யாருக்குமே தெரியாது. ராமநாமா தூங்குறப்பையும் சொல்லலாம், முழிக்கிறப்பையும் சொல்லலாம். தூக்கம் வரனா ராமராமா சொல்லினா அப்ப கீர்த்தனையே ராமராமா சொன்னா தூக்கம் வந்து, கீர்த்தனையே தூக்கம் வந்தாலும் பரவாயில்ல, ராமநாமா சொல்லலாம். ராம ரமயந்தி, ராமன் ஆக்கர்ஷணம் பண்ணி, அந்த நாமத்துக்கே அப்பேற்பட்ட ஆக்கர்ஷணம். இதோ வந்துட்டாரே ராம் லல்லா, வந்துட்டாரே நமக்கெல்லாம். அகணித குணகண பூஷிதரா ராகா சந்திர சமானனரா பித்ருவாக்யா ஸ்ரிதரா ராம ராம ஜய ராஜா ராம ராம ஜய சீதாராம் ராம ஜய ராஜா ராம ராம ஜய சீதாராம். ராம ரமயந்தி அகணித குணகண பூஷிதராம், அகணித கல்யாண குணங்கள் உடையவர். அப்பேற்பட்ட ராமன் எல்லாத்தையும் ஆக்கர்ஷிச்சிருவான், ரமிக்க வச்சிருவான். கிருஷ்ண ஆக்கர்ஷத்தி, கிருஷ்ணனை பார்த்தா எல்லாம் ஆக்கர்ஷணம். அந்த உருவமே எல்லாத்தையும் பார்த்தா அழகா துரு துருன்னு சுருளான முடி, கேசம், கண்ணு குண்டு குண்டுன்னு அழகா, குழந்தையிலே எல்லாத்தையும் ரமிக்க வச்சிருவான் அந்த கிருஷ்ணன். அவனுடைய நாமாவளியை ரமிக்க வச்சிருவான். இவன் 2 பேரோடைய ஐக்கியம் தான் ஹரி. ஹரி யாருன்னா அந்த பாண்டுரங்கன் தான் ஹரி. ராம ரமயந்தி கிருஷ்ண ஆக்கர்ஷத்தி ஐக்கியானந்தத்தோ ஹரி இது ராம் கிருஷ்ண ஹரி. அந்த ராம் கிருஷ்ண ஹரின்ற இந்த பீஜ மந்திரத்தை ஜெகத்குரு துகாராம் மகாராஜ் எல்லோருக்கும் வித்தரணம் பண்ணி எல்லோரும் சொல்லுங்கோ அப்படிங்க. விட்டல் நாமாவளி சொல்லுங்கன்னார், பாண்டுரங்க நாமாவளி சொல்லுங்கன்னார். இப்படி நாம பிரச்சாரத்தையும் தன்னுடைய அபங்கங்கள் மூலமாக புருஷார்த்தங்களையும் எல்லோருக்கும் காண்பிச்சு கொடுத்தார். धन्य तुकोबा समर्थ, धन्य तुकोबा समर्थ, जेने केला हा पुरुषार्थ
துக்காராம் மகாராஜ் தன்யமானவர். அவர் காலத்துல அத்தனை ஜனங்களும் அவருடைய நாமாவளியை சொல்லவும் அவருடைய கீர்த்தனையை சொல்லவும் அவருடைய பாடல்களை பாடவும் ஆரம்பிச்சார்கள். பக்தி எல்லோருக்கும் விதரணம் பண்ண, பக்தின்ற பீஜம் எல்லோருடைய மனதிலையும் செழிப்பா வளர்ந்துட்டு இருந்தது. இவருடைய பேரு புகழ் உலகமெல்லாம் பரவித்து அந்த நாட்டு பிரதேசத்துல ராஜா யாருன்னா சத்ரபதி சிவாஜி மகாராஜ். சத்ரபதி சிவாஜி மகாராஜ் எப்பேற்பட்டவர். அவர் இல்லைன்னா நம்ம இன்னைக்கு சுதந்திரமா இன்னைக்கு நமக்கு தஞ்சாவூர்ல இருக்கு. பேர்பட்ட கம்பீரமான கோயில்கள்லாம் தமிழ்நாட்டுல இருக்கே, போய் பாருங்கம்மா. நார்த் சைட்ல பாதி கோயில் உடைஞ்சு போட்ட கோயில் தான் இருக்கு, எல்லாம் சிலைகள்லாம். ஏன்னா முகலாயஸ் அவ்வளோ படையெடுத்து அத்தனையும் உடைச்சு போட்டு போயாரு. அவரெல்லாம் உண்டு இல்லைன்னு பண்ணினார் சத்ரபதி சிவாஜி மகாராஜ். இங்க இறங்க விடல. அப்பேற்பட்ட ஜெகத்குரு பாக்குறதுக்கு சத்ரபதி சிவாஜி மகாராஜ் வரார். சிவாஜி மகாராஜ் ஜெகத்குருவான துக்காராம் மகாராஜுடைய பெருமையை பார்த்து, ஆஹா இவரை நாம் குருவாக நாம் ஆசிரியச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி தட்டு தட்டா ஒருத்தரை பார்க்க போறப்ப சும்மா போயிட மாட்டோம்ல, அதுவும் குருநாதரை பார்க்க போனா சும்மா போயிடலாமா? அது இவர் நாட்டுக்கே ராஜா. எப்படி போறாருன்னா அவரை பத்தி விசாரிச்சார். அவர் கொஞ்சம் வறுமையில இருக்கார், 7-8 குழந்தைகள், எப்ப பாரு கீர்த்தன் பாடிட்டே இருக்கா, ஒரு வியாபாரமும் ஓடலை. எப்ப அவங்க பாட ஆரம்பிச்சாரோ லோக விவகாரம் ஓடலை அவருக்கு. குழந்தைகள்லாம் இருக்கு, பசியும் பட்டினியுமா இருக்கு. ஒரு மாடு இருக்கு, அந்த மாடை வச்சுட்டு ஏதோ வியாபாரம் பார்த்துட்டு இருக்கார், பால் கறந்து, அவ்வளவுதான். குடிச வீட்டுல இருக்கார் அப்படின்னு கேள்விப்பட்டான அந்த நாட்டு மன்னனுக்கு தாங்கலை. உடனே தட்டு நிறையா பொற்காசு, தட்டு நிறையா அந்த பக்கத்து அத்தனை 8 பெட்டி கிராமத்துல இருக்கக்கூடிய வரி வசூல் எல்லாம் சாசனம் பண்ணி எடுத்துன்னு வந்துட்டார். தங்க கட்டிகள் எடுத்துன்னு வர, ஆடை ஆபரணம், முத்து மணி மாலைகள் எல்லாத்தையும் தட்டு தட்டா எடுத்துன்னு வந்து படையோட எடுத்துன்னு வந்து ஜெகத்குரு துக்காராம் மகாராஜ் வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறார். துக்காராம் மகாராஜ் வெளியில வந்தார். பார்த்தா சிவாஜி மகாராஜ் வீட்டுக்கு அழைச்சார். அவர் வீட்டுல ஒரே ஒரு ஓட்ட சேரு, அதுல துக்காராம் மகாராஜ் உட்கார்ந்துருக்கார். சிவாஜி மகாராஜ் பார்த்தார், கீழே உட்காந்துட்டார். அப்பேற்பட்ட ராஜா, சிம்மாசனத்துல உட்காரக்கூடிய ராஜா தரையில உட்கார்ந்துருக்கார். ஏன்னா குருவுக்கு அப்பேற்பட்ட ஒரு மரியாதை, ஆச்சாரிய புருஷருக்கு அப்பேற்பட்ட ஒரு இடம். நாட்டு ராஜாவா இருந்தாலும் கீழே தான் உட்காரணும். அப்போ நமஸ்காரம் பண்ணினா, சுவாமி என்னை சிஷ்யனா ஸ்வீகரிச்சுக்கோங்க, இந்த தனங்கள்லாம் உங்களுக்கு தான், எடுத்துக்கோங்கிற. உடனே பார்த்தா சிவா, சிவாஜிய சிவான்னு தான் கூப்பிடுவேன். நீ என்னை தரித்திரன் நினைச்சிட்டியாப்பா அப்படின்னு கேட்டார். இந்த துக்காராம நீ தரித்திரன் நினைச்சிட்டியா? நான் யாருன்னா அமி விலாசி பண்டரி, நான் பண்டரிக்கே மிட்டாதர். பாண்டுரங்கா அமுச்சா பிதா, அந்த பாண்டுரங்கன் தான் எனக்கு அப்பா. ருக்குமாயி அமுச்சி மாதா, அந்த ருக்குமாயா எனக்கு அம்மா. அப்பேற்பட்ட பாண்டுரங்கன் என் வீடு தேடி வரான்பா, என்கிட்ட வந்து பேசுறான். எனக்கு என்ன தெரியுமா சொத்து? என்னுடைய நாமாவளி தான் எனக்கு சொத்து. ராம் கிருஷ்ண ஹரின்ற அந்த நாமமே எனக்கு சொத்து. சகல மங்கள நிதி, அதுவே எனக்கு அழியாத நிதி. நீ கொண்டு வந்ததெல்லாம் எனக்கு மண்ணுக்கு சமானம்ப்பா அப்படின்ட்டு. தூஷணை பண்ணல, இது வேண்டாம் அப்படின்ட்டு. அப்பேற்பட்ட ராஜா பிளாக் மணி கூட இல்லையா, ஒயிட் மணி வாங்கியிருக்கலாம் இல்லையா, டாக்ஸ் கூட கட்ட வேண்டாம் வாங்கியிருக்கலாம் இல்லையா, வாங்க மாட்டேன்ட்ட. நம்மளாவது அடுத்த வேலைக்கு சாப்பாடு இருந்தோம், டைனிங் ஹால் சாப்பாடு. இப்போ காஃபி குடிச்சுன்னு தான் வந்தோம், அதுலேயும் ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு காஃபி குடிச்சுன்னு தான் வரும். திரும்ப டின்னர் இருக்குன்னு தெரியும், திரும்ப நாளைக்கு காஃபி இருக்கு, டிஃபன் இருக்கு, லஞ்ச் இருக்கு, எல்லாம் தெரியும். வீட்டில் போட்டுக்கிறதுக்கு பீரோல நல்ல துணிமணி இருக்கு தெரியும். பேங்க்ல எவ்வளோ நம்மளுடைய முடிஞ்ச அளவுக்கு பேலன்ஸ் வச்சிருக்கோன்னு தெரியும். நம்ம அப்படி இருந்துட்டு பக்தி பண்றதுல ஐயோ என்ன கொடுத்துட்டானோ அப்படிதான் நினைக்கிறோம். அவர் அடுத்த வேலை சாப்பாடு கூட வழி இல்லை. அடுப்பாங்கரையில பூனை தூங்குது. பூனை எங்க தூங்கும்? எங்க சில்லுன்னு இருக்கும் அங்கதான் தூங்கும். அடுப்பு எங்கேயாவது சில்லுன்னு இருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்? சமைச்சு ரொம்ப மாசம் ஆச்சுன்னு அர்த்தம். அந்த அம்மா சமையலே நடக்கலன்னு அர்த்தம். அங்க போய் பூனை தூங்கிட்டு இருக்கு. அப்படிப்பட்டவர் சொல்ற, இல்ல கிழிச்ச சட்டை, குழந்தையெல்லாம் கிழிச்ச சட்டை போட்டிருக்கு, தலைக்கு எண்ணெய் கூட வச்சுக்கல, வயதுல ஈர துணியை கட்டின்னு இருக்கா அம்மா, குழந்தைகளுக்கு என்னத்தையோ பார்த்து கொடுக்குறா கஞ்சி எல்லாம். இப்படிப்பட்ட துக்காராம் மகாராஜ் சொல்ற,
வேண்டாம் அப்படின்னா அப்ப எப்பேற்பட்டவரா வேண்டான்னு சொல்றது கட்ஸ் இருக்கணுமா இல்லையா? அப்படி சொல்ற வேண்டாம். ராஜாவே வந்து கொடுக்குறார் வேண்டாம் அப்படின்னு சொல்றார். இல்ல இல்ல உங்களை பார்த்தா நீங்க எடுத்துக்கணும், நீங்க தர்ம காரியத்துக்கு வச்சுக்கோங்க, குழந்தையெல்லாம் பாருங்க எப்படி இருக்கா, அவர்களுக்காக வேண்டினாவது நீங்க எடுத்துக்கோங்க. இல்லையா என்னுடைய சந்தோஷத்துக்கு எடுத்துக்கோங்க மகாராஜ் அப்படிங்கிற, என்னுடைய சந்தோஷத்துக்காக எடுத்துக்கோங்க. அப்பா இதெல்லாம் பார்த்தா எனக்கு கோமாம்சத்துக்கு சமமா இருக்கப்பான்னு சொல்ற. கோமாம்சத்துக்கு சமமா இருக்கு, எப்படி நான் ஸ்வீகரிச்சுக்கிறது? உன்னுடைய இஷ்டத்துக்காண்டி நான் கோமாம்சம் சாப்பிட முடியுமா அப்படின்னு கேட்கிறேன். உனக்கு இஷ்டப்படுறதேன்றதுக்காண்டி நான் கோமாம்சம் சாப்பிட முடியுமா? அது முடியாது, நீ எடுத்துட்டு போ அப்படிங்கிற. சிவாஜி மகாராஜ் காலில் விழுந்துட்ட. சரி மகாராஜ் எனக்கு உபதேசம் பண்ணுங்க. யாரு சொல்றா? சிவாஜி மகாராஜ், சத்ரபதி சிவாஜி சொல்றா எனக்கு உபதேசம் பண்ணுங்கிற. இப்ப சொல்ற आम्ही तेने सुखी मना विठ्ठल विठ्ठल मुखी तुमचे येर वित्त धन ते मृत्तिके समान कंठी मिरवा तुलसी व्रत करा एकादशी சொல்றார். அங்கீதேனே சுகி, நான் எப்ப சுகமாவேன்னா குரு எப்ப சுகமாவார், குரு எப்ப சந்தோஷம் அடைவார்னா நான் காசு பணம் கொடுத்துட்டாப்புல சந்தோஷம் அடைய மாட்டார், தட்டு தட்டா பழம் வச்சு கொடுத்துட்டா சந்தோஷம் அடைய மாட்டார், மாலை போட்டுட்டா சந்தோஷம் அடைய மாட்டார், பாத பூஜை பண்ணிட்டா சந்தோஷம் அடைய மாட்டார். அங்கீதேனே சுகி மனா விட்டல விட்டல முக்கி, நான் விட்டல் விட்டல்னு சொல்றேனே அதை நீயும் சொன்னீனா நான் சுகம் அடைவேன், நான் காட்டின பாதையில நீயும் போனீனா நான் சுகம் அடைவேன். துமச்சே ஏற வித்த தன, உன்னுடைய இந்த தனம் எல்லாம் தேமஜே மிருத்திகே சமான, மண்ணுக்கு சமம்பா அப்படிங்கிற. கண்டி மிரவா துளசி, கண்டத்துல துளசி மாலை போட்டுக்கோ. ஒரு வைஷ்ணவனா இருந்தா துளசி மாலை போட்டுக்கலாம், இல்ல பரமேஸ்வரனை கும்புறவரா இருந்தா ருத்ராட்ச போட்டுக்கணும், இல்ல திருநீர் பூசிக்கணும், கோபி சந்தனம் வச்சுக்கணும். அதுதான் அழகு பக்தர்களுக்கு, வெறும் நெத்தியா உட்கார்ந்து கூடாது. வெந்த நீர் அருங்கலம் விரதிகட்டெல்லாம் அந்த நற்கருங்கலம் மறுமறை ஆரங்கம் திங்களுக்கருங்கலம் திகழும் நீள்முடி சொல்றார். அடியார் பாடுறார். வெந்த நீர் அருங்கலம் விரதிகட்டெல்லாம், குளிச்சுட்டு விபூதி திருநீர் எடுத்துட்டு ஓம் நம சிவாய அப்படின்னு நெத்தியில எடுத்துக்கணும். அந்த நற்கருங்கலம் மறுமறை ஆரங்கம், அந்தணர்களுக்கு எது அருங்கலம்னா அழகு, அந்தணர்களுக்கு எது அழகு? 4 வேதம் 6 சாஸ்திரம் ஓதுவது. திங்களுக்கருங்கலம் திகழும் நீள்முடி, அந்த பிறை சந்திரனுக்கு எது அழகு? அதுவே அழகா இல்ல, நம்ம அது அழகு நினைச்சுட்டு இருக்கோம். அது சொல்லுது என் பரமேஸ்வரன் சிரசில் இருக்கிறதா எனக்கு அழகுங்குது பிறைச்சந்திரன். நமக்கு எது அழகுன்னு சொல்றார்? நங்களுக்கருங்கலம். நம்மலாம் என்ன சொல்லணுமா? நம சிவாயவே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய.
அதுவே எனக்கு சுகம். அது விட்டல் நாமாவளியோ பரவாயில்ல, பரமேஸ்வரன் நாமாவளியோ பரவாயில்ல. ஒரு நாம சொன்னா இன்னொரு நாம சொல்லக்கூடாதுன்னு இல்லை. இன்னும் ஹரிக்கும் ஹரனுக்கும் வேதம் பார்க்க கூடாது. நான் சிவனை தான் கும்பிடுவேன், விஷ்ணு கும்பிட மாட்டேன், இல்லை விஷ்ணுவை தான் கும்பிடுவேன், சிவனை கும்பிட மாட்டேன் இல்லை. சிவஸ்ச ஹிருதயம் விஷ்ணு, விஷ்ணுஸ்ச ஹிருதயம் சிவா. வேதம் பார்க்க கூடாது. வேதம் பார்த்தா ஞானம் இல்லை. அதனால நாமாவளி ஒரு நாமாவளி சொல்லிக்கொண்டே இருப்பா, அதுவே எனக்கு சுகம். கண்டத்துல துளசி மணி மாலை போட்டுக்கோ, ருத்ராட்சை போட்டுக்கோ, நெத்தியில விபூதி வச்சுக்கோ, கோபிச்சந்தனம் வச்சுக்கோ, அனவரத்தம் நாம சங்கீர்த்தனம் சொல்லிக்கொண்டே இரு, அதுவே எனக்கு சுகம் அப்படின்னு சொல்லி வழி அனுப்பிச்சு வச்சு நாம தீட்சை கொடுத்தார். யாருக்கு? சத்ரபதி சிவாஜி மகாராஜ். சிவாஜி மகாராஜ் அன்னையில இருந்து சிஷ்யனா என்னை ஸ்வீகரிச்சுக்கணும்னு சொல்லி, அதுக்கப்புறம் உன் கர்மா என்ன, நீ நாட்டை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி கர்மயோகத்தையும் சொல்லி ஜெகத்குரு துக்காராம் மகாராஜ் அனுப்புறார். அப்படியாக்கும் ஜெகத்குரு துக்காராம் மகாராஜ் லோக பிரசித்தமாக அத்தனை பேரையும் நாம சங்கீர்த்தனத்திலே பக்தி மார்க்கத்திலும் தலைக்க செய்யறார். ஹரிகீர்த்தனம்னு பேர். இப்ப நம்ம உட்காந்து பாடுறோம் இல்லையா, இதுக்கு பாவார்த்தபம்னு பேர். இதையே நின்று ஒரு தடவை நம்மள ரகுநாதாஸ் மகாராஜ் இங்க ஹரிகீர்த்தனம் பண்ணினார். வீணை வச்சிருந்து நின்றுட்டே 2 மணி நேரம் இது போல ஒரு அபங்கம் எடுத்துட்டு அதுக்கான பாவார்த்தம். ஹரிகீர்த்தன் பேரு வாரக்கரி சம்பிரதாயத்துல. அது போல ஹரிகீர்த்தன் பண்ணினார். ஹரிகீர்த்தன் மூலமாகவே சுலபத்துல எல்லாத்துக்கும் புரியும்படி பெரிய பெரிய வேதாந்தங்களையும் உபனிஷத்துக்களையும் புரியும்படி சொன்னார். அதெல்லாம் யாருக்கும் புரியாது. கட்டம் மட்டம்னு போட்டு உடச்சுக்க வேண்டியதான். படிச்சாலும் புரியாது, சொல்லி கொடுத்தாலும் புரியாது. 1008 உபனிஷத்து இருக்கு, ஒன்னும் புரியாது. அந்த உபனிஷத்தோடைய சாரம் தான் துகோபனிஷத் அப்படின்னு சொல்றது. துகாராம் மகாராஜ் எழுதின அபங்கங்கள் எப்படி சொல்லுவார்கள்னா, உபனிஷத்துக்கு சமமானது துகோபனிஷத். அவருடைய அபங்கங்கள்லாம் உபனிஷத்துக்கு சாரமானவை அப்படின்னு அர்த்தம். உபனிஷத்துல சொல்லப்பட்டதை லகுவா சொல்லிட்டார். லகுவானா எளிமையா, புரியும்படி, நமக்கு புரியும்படி சொன்னால்தானே புரியும். அப்படி புரியும்படி சொன்னார். அப்படியாக்கும் எல்லோருக்கும் விதரணம் பண்ணினார் ஜெகத்குரு துகாராம் மகாராஜ். இத பார்த்த ஒருத்தருக்கு மனசுல பொறாம வந்தது. அவர் யாருன்னா, இப்ப இந்த அவங்கம் பாடினார் இல்லையா, அவருக்கு தான். இந்த அவங்கம் துகாராம் மகாராஜுடைய பெருமை தெரியறதுக்கு முன்னாடி, பெருமைலாம் தெரிஞ்சது, அந்த பெருமையினாலே இவருக்கு ஒரு பொறாம வந்தது. ஏன்னா அவர் பிராமணர். மனே ராமேஸ்வர பட் விஜய். ராமேஸ்வர பட் அப்படிங்கிறவர் ஒரு பிராமணர். நான் பிராமணனாக்கும், துகாராம் மகாராஜ் வைஷ்யனாக்கும், நான் தான் ஜாதியில உயர்ந்தவன், நான் சொல்றத கேட்காம துகாராம் மகாராஜ் சொல்றத எல்லாரும் கேட்டு இருக்கீங்களே, அது வேதத்துக்கு சமமானது, உபனிஷத்துக்கு சமமானது, என்ன இது ஒரே பொய் பதட்டல், யாரு சொன்னாதெல்லாம்? நாம சங்கீர்த்தனத்தினாலே ஞானம் வந்துருமா, மோட்சம் வந்துருமா, அது எப்படி வரும் அப்படின்னு அவர் பேச ஆரம்பிச்சுட்டார். ராமேஸ்வர் பட்டுன்னு பேரு. அவர் என்ன பண்ணினார், ஜெகத்குரு துகாராம் மகாராஜ சபைக்கு கூப்பிட்டார். துகாராம் மகாராஜ் வர சொல்லி சபைக்கு. துகாராம் மகாராஜ் வந்தார், கைய கட்டிட்டு நிக்கிறார். ராமேஸ்வர் பட்டு இந்த இது போல ஒரு மேடையில சேர்ல உட்காந்து சொல்றார், துக்கா, உன்னை யாரு இந்த அபங்கங்கள்லாம் பாடுறதுக்கு உரிமை உனக்கு யாரு கொடுத்தது? உனக்கு ரைட்ஸ் யாருப்பா கொடுத்தா? நீ வாட்டு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்க. கேட்டா பாண்டுரங்கன் கனவுல வந்து சொன்னாங்கிற, பாண்டுரங்கன் தான் குருங்கிற, கனவுல வந்து சொன்னா அவங்க பாட சொன்னு சொல்லி நீ வாட்டு அவங்க பாடுற, நீ வாட்டு பிரச்சாரம் பண்ற, ஹரிகீர்த்தன் பண்ற, ஜனங்களும் உன் பேரையே சொல்லிட்டு இருக்கா, உன் அபங்கத்தையே பாடுறா, நாமாவளியே சொல்ல, வெறும் நாம சொன்னா போருமா? போதும் அப்படிங்கிற. நாமமே மோட்சத்தை கொடுக்குங்கிறது எந்தவித சந்தேகமும் இல்லை. நாமமே மோட்சத்தை கொடுக்கும். அதுக்கு ராமேஸ்வர் பட்டு ஒத்துக்கல. அதெல்லாம் ஒத்துக்க மாட்டோம். 4 வேதம் இருக்கு, 6 சாஸ்திரம் இருக்கு, அதெல்லாம் பொய்யா, அதெல்லாம் படிச்சாதான் மோட்சம், உபனிஷத்துல படிச்சாதான் மோட்சம், அபங்கத்தெல்லாம் செல்லாது. எல்லா அபங்கத்தையும் கட்டி இந்திராயில தூக்கி போடுன்ட்ட, நதியில தூக்கி போடுன்ட்ட. உனக்கான தண்டனை அதுதான். நீ பாடின அபங்கங்கள்லாம் நதியில போடு, அது யாருன்னு வேண்டி பாடக்கூடாது அப்படின்னு துகாராம் வர மனசு தாங்கல. அங்கே ஒரு அபங்கம் பாட ஆரம்பிச்சார். அவர் முன்னாடியே நாம கேதா வாயா கேலா, நாம கேதா வாயா கேலா. நாம சொல்லி யாருப்பா வம்பா போனா அப்படின்னு கேட்கிறார் துகாராம் வர. அஜாமிலன் கடைசி நேரத்துல நாமா சொல்லி பகவானை போய் அடையலையா? எப்படிப்பட்ட அநியாயம் பண்ணினா அஜாமிலன். நாராயணா சொல்லி பகவானை போய் அடைஞ்சானு.
இன்னைக்கு ராமாயணம் எல்லாமே பிரசித்தமா பாடுறோம், படிக்கிறோமே. இந்த ராமாயணத்தை வால்மீகி மகரிஷி எழுதினார் சொல்றோம் இல்லையா? இந்த வால்மீகி மகரிஷியா ஆறதுக்கு முன்னாடி ரத்னாகரன் அப்படின்னு வழிப்பறி கொள்ளையாரா இருந்தார். அவருக்கு நாரத மகரிஷி உபதேசம் பண்ணினார். எதை உபதேசம் பண்ணினார்? ராமாயணத்தையா? ராமாயணத்தை சொல்லி கொடுத்து சொல்ல சொன்னாரா? இல்லையே. ராம 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 தாரக மந்திரமான ராமநாமத்தை கொடுத்தார். யாரு? நாரத மகரிஷி. ரத்னாகரன் அவர் தான் வால்மீகி மகரிஷியா வந்து இன்னைக்கு அந்த ராமநாமத்தினாலே ராமாயணத்தை நமக்கு கொடுத்தாரு. அப்பேற்பட்ட காவியத்தை நாமா சொல்லி யார் பம்பா போனா, நாமா சொல்லி வழுக்கி விழுந்தா, நாமா சொல்லி பாப்பியா போனான்னு அப்படி இல்லை. பாப்பிகள்லாம் உதாரணமான கதவேனா இருக்கே ஒழிய நாமா சொல்லி பம்பா போனவன் யாரும் இல்லை. நாம கேத்தா வாயா கேதா அப்படின்னு சொல்லி அவர் முன்னாடியே அவங்க பாடினார். வினந்தியா தான் பாடினார், எதிர்த்து ஒண்ணு பேசல. இவர் எவ்வளவு சொல்லியும் எவ்வளவு போராடியும் வாதாடியும் அந்த சபை ஒத்துக்கல, ராமேஸ்வரப்பட்டு ஒத்துக்கல. அதெல்லாம் முடியாது. பொறாமன் வந்துட்டா அவனும் செய்ய முடியாது. எந்த காரணத்தையாவது கொண்டு அவனுக்கு தள்ளணும் தான் தோணும். அவங்கத்தை போய் தண்ணியில போடு, கல்ல கட்டி போடு அப்படின்னு. ஏன்னா முதல்ல வந்து வேற பக்கமா ஒதுங்கிடுச்சுன்னா கல்ல கட்டி போடு அப்படின்னு. துகாராம் மகாராஜுக்கு வருத்தம் இருந்தது. இப்படி போட சொல்றாரு. ராத்திரி பகலும் மூச்சா வச்சிருந்தாரு, உயிரா வச்சிருந்தாரு அந்த அபகங்கள்லாம். இப்படி ஆயிடுச்சு. ஆனா கோபம் வந்தது. யாரு மேலனா? ராமேஸ்வர் பட் மேல கோபம் வரல, அந்த பாண்டவன் மேல கோபம் வந்துதான். நீ தானே பாட சொன்ன கனவுல வந்து, நான் மட்டும் தானே பேசாம இருந்தேன். நீ தானே கனவுல வந்து அவங்க பாடுன்னு சொன்ன. இப்ப ஒன்னாலதானே, ஒன் சங்கல்பத்தினாலதானே அவர் தூக்கி போடுன்னு சொல்ல. அவரா ஒண்ணு சொல்ல மாட்டேன். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, எது நடந்தாலும் பகவத் சங்கல்பம். எல்லாமே குருதேவா, எல்லாமே குருதேவா, எல்லாமே குருதேவா, எல்லாமே எல்லாமே குருதேவா, எல்லாமே குருதேவா, எல்லாமே குருதேவா, எல்லாமே எல்லாமே குருதேவா, எல்லாமே குருதேவா, எல்லாமே குருதேவா, எல்லாமே எல்லாமே குருதேவா.